கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நீங்கள் காலையிலே இந்த மங்கள வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, குறிப்பாக குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இன்னைக்கு அதுவும் கடல் சார்ந்த தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு, எல்லா தொழில் செய்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம். என்னாலும் குறிப்பாக கடல் சார் தொழில், நீங்கள் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், மீன் பிடிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா அந்த மீன் சம்மந்தப்பட்ட இல்லைன்னாச்சு அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்காக இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் எஸ்எஸ் ஆடிட்டோரியத்தில் வச்சு காலையில் 9 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், இந்த கடல் தொழில் செய்கிறவர்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. அடிமை அங்கே வருகிறேன். எனவே நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, குமரி மாவட்டத்தில் உள்ள எக்ஸ்போர்ட் செய்கிற பிள்ளைங்க மற்றும் தொழில் செய்கிறவங்க, கடல் தொழில் செய்கிறவங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கடல் தொழில் செய்கிறவர்களுக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். நிறைய அற்புதங்களை பார்க்குறோம். உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். ஃபெய்த்தில் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 54:8 சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை. கிருபை அப்படின்னாச்சுனாலே தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஈவுக்கு பேர் தான் கிருபை. கிருபையில் சவுலுக்கு கிடைச்ச கிருபை எடுக்கப்பட்ட கிருபை. ஏன்னா அவன் ஆண்டவருடைய கிருபையினால சாதாரணமாக கழுதையை தேடி வந்தவனுக்கு தகுதி இல்லாதிருந்தும் இந்த கிருபையை பேஸ் பண்ணி அவனுக்கு ராஜ மேன்மை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த கிருபை அவன் போக்கடிச்சிட்டான். ஆண்டவர் இவனுக்கு ராஜரீக பதவியை கொடுத்தார். ஆனால் அந்த ராஜரீகத்தில் சந்தேகம் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது, பதவியை கொடுத்த ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்காம அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகள்கிட்ட, குறி சொல்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்ட ஆண்டவர் மனசு வெக்ஸாகி அவர் கொடுத்த கிருபையை எடுத்துட்டார். அதன் பிறகு அவனுடைய நிலைமை என்னாச்சு உங்களுக்கு தெரியும், விபரீதம். ஆனால் இன்னைக்கு எடுக்கப்படாத நித்திய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே நேரத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் நிச்சயமான கிருபைகள், தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகள், அது எடுக்கப்படாத கிருபைகள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சவுலுக்கு கொடுத்த கிருபைகள் அல்ல, தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபைகள், எடுக்கப்படாத நித்திய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த கிருபை என்ன பண்ணும்? உனக்கு ஒரு இன்றைக்கு போகிற இடத்துல தகுதி இல்லைன்னாலும் உனக்கு தகுதிப்படுத்தி அந்த வேலையை உனக்கு வாங்கி தரும். உனக்கு பிள்ளை பெறுறதுக்கு தகுதியே இல்லை, உனக்கு அதுக்குள்ள ஹெல்த்தோ அதுக்குள்ளால இயற்கையான அந்த காரியங்களில் உள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கிருபை என்ன பண்ணும்? அந்த தகுதி இல்லாதிருந்தும் அதை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி அந்த பிள்ளை செல்வத்தை உனக்கு கொடுக்கும். அதான் கிருபை. உனக்கு சாமர்த்தியம், திறமை இல்லைனாலும் திறமசாலிகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்ககிட்ட வந்து சேரும். அங்கே தான் இடையில இருந்து செயல்படுகிறதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை இனி நித்திய காலமாய் உங்களோடு கூட இருந்து, இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் எனக்கு நடக்கலை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அந்த கிருபையின் தேவனுடைய பாதப்படியை பிடிச்சி, ஆண்டவரே உங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதுதாக இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த காலை வேளையில் இந்த மங்கள வார்த்தையின் மூலமாக எனக்கு உடைய நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேளுங்க. தகுதிக்கு மிஞ்சினதெல்லாம் உனக்கு வந்து சேரும். சிலர் சொல்லுவாங்க, தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, இது மனுஷன் சொல்லுவான். ஆனால் தகுதிக்கு மீறினதை உனக்கு தகுதிப்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த கிருபை. அந்த கிருபையின் தேவனை ஒரு நாளும் காலையில் தேடுங்க. டெய்லி புதிய கிருபைகளையும் புதிய வல்லமையும் கொடுத்து நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி உஷா, நாகர்கோயில். என்னுடைய மூத்த மகனுக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். நான் நாகர்கோயிலில் உள்ள தேவனின் அன்பு ஜெப கோபுரத்திற்கு நேரில் சென்று ஜெப ஊழியரிடம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் ஜெபிக்கும்போது
ஆண்டவர் உங்களுடைய மருமகளின் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்ததற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மறுமாதமே என்னுடைய மருமகள் கற்பம் தரிக்க கிருபை செய்தார். கிருபையை பேஸ் பண்ணி உஷாவுடைய மருமகளுக்கு கர்த்தர் 6 வருஷம் அடைக்கப்பட்டிருந்த கற்பத்தை திறந்தார். இன்னைக்கும் 6 வருஷமோ 16 வருஷமோ 26 வருஷமோ உன் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த கிருபையின் தேவனை உறுதியாக பிடிச்சுக்க. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன்னு சொன்ன தேவனே, கிருபையை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். கிருபையை பேஸ் பண்ணி உனக்கு கவர்மெண்ட் ஜாபு கேளுங்க, கண்டிப்பாக தருவார். கிருபையை பேஸ் பண்ணி எனக்கு வெளிதேசத்தில் வேலைக்கு வழி திறந்து தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய கிருபையுடன் இறங்கும். எடுக்கப்படாத கிருபை இவர்களுக்கு தார். எதெல்லாம் என் பிள்ளைங்க விரும்பி ஆசைப்பட்டு கேட்டு கிடைக்கலையோ, அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, நீ அதுக்கு தகுதி பெறவில்லை, உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ, அந்த காரியங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம். நீரே கிருபையை பேஸ் பண்ணி நித்திய கிருபையுடன் இவர்களுக்கு இறங்கி அந்த கிருபையின் மூலமாக இவர்களை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாதிர நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.